Hello and welcome to one and only Prabha. ஹலோ வியூயர்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா நீர் கொழக்கட்டை பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொழக்கட்டை. எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா இப்போ சொல்லி தருவாங்க. ஹாய், இது தண்ணியில் போடுற கொழக்கட்டை, அதனால் இது பேர் நீர் கொழக்கட்டை. இதுக்கு தேவையானது நான் 2 கிளாஸ் இட்லி அரிசி, அதாவது பாயில்டு ரைஸை நான் ஊற போட்டுருக்கேன். 6 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் உள்ள அரிசி இது. இதில் தண்ணி அதிகம் ஜாஸ்தி இல்லாமல் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் போட போகிறோம். தண்ணி ஜாஸ்தி இருக்க வேண்டாம், கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தண்ணிக்குள்ளே அழகாக ஊற்றி போட முடியும். இதுக்கு தேவையான சாமான் என்னன்னா, இப்போ 2 ஆழாக்கு அரிசி, 2 ஆழாக்கு அரிசிக்கு நமக்கு ஒரு ஃபுல் தேங்காய். நான் ஒரு ஃபுல் தேங்காய், ஒரு முழு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான சால்ட், இது மட்டும் தான் வேணும். கல் உப்பு இல்லை பொடி உப்பும் போடலாம், டேபிள் சால்ட்டும் போடலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணேன். டேபிள் சால்ட் இந்த கிரைண்டரில் கல் உப்புங்கிறது அரைஞ்சிடும். கிரைண்டரில் கல் உப்புங்கிறது அரைஞ்சிட போயிடும், அதனால் போடலாம். கல் உப்பு பழக்கம் இல்லை அப்படின்னா டேபிள் சால்ட்டும் போடலாம். இந்த 3 தான் தேவை. இந்த அரிசி முக்கால் அரைஞ்சதுக்கப்புறமா தான் தேங்காயை போடணும். தேங்காயும் அரைஞ்சதுக்கப்புறம் தான் உப்பு போடலாம். இப்போ நான் கிரைண்டர் ஆன் பண்ணுறேன். அரிசி வெறும் 2 கிளாஸு பாயில்டு ரைஸ் போட்டு வைக்கிறேன். இதுக்கப்புறமா இது முக்கால் அரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் போடணும். நல்லா டைட், இப்போ நல்லா டைட்டாக அரைக்கணும். இல்லை நான் டைட்டாக அரைச்சி பார்த்தா இதில் நம்ம தேங்காய் இப்படி இருக்கும் மாவு. இது நம்ம தேங்காய் போட போகிறோம். ஸோ தண்ணியே விடக்கூடாது, அரைக்கும் போது முடிய விடலாம், விடாமல் இருக்கலாம். பெட்டர் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். கிரைண்டர் ஓடலை இல்லை மிக்சி ஓடலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம். பட் தண்ணியை கோரி விடாத விட்டுறக்கூடாது. தண்ணி தெளிச்சிக்கலாம். தேங்காய் போடுறோம், அதுபோது ஓடலையாவது தண்ணி தெளிச்சிக்கலாம். கிரைண்டர் ஓடுறதுன்னா தண்ணி விடாமல் நல்லது. இப்போ நான் ஒரு தேங்காய் இதில் போடுறேன். இப்போ இது அரையறதுக்குள்ள இதுக்கு தேங்காய் தொகையில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் தேங்காய் தொகையில் எப்படி அரைக்கிறதுங்கிறது சொல்லிட்டேன். இது அரைஞ்சிடும். ஒரு முடி தேங்காய், எங்காத்துக்கு வேணாங்க ஒரு தேங்காய், யாருக்காவது தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட அரைக்க வேண்டியது ஒரு மிளகாப்பழம், ஒரு பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் சிறுதாக இருந்தால் 2 மிளகாய் போடலாம். தேவையான அளவு இது மிக்சியாக அரைச்சி கட்டி, அதுவும் இதே மாதிரி தான் கட்டியாக இருக்கணும். நாட் சட்னி டைப்பு, தொகையில் டைப்பு நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கோ. இப்போ இந்த தேங்காய் இதில் போடணும். மிக்சியில் போட்டு இந்த மிளகாப்பழமும் இதுவும் போடணும். இது வந்து கொழக்கட்டைக்கு இல்லை, கொழக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு உள்ள தொகையல். இதுக்கு பேர் பச்சை தேங்காய் தொகையல் சொல்லுவோம். இந்த கொழக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு உள்ள பச்சை தேங்காய் தொகை இதை நான் போட்டேன். எதுக்குமே தண்ணி விடக்கூடாது, சட்னி விடுற மாதிரி தொகையல் விடக்கூடாது. இதுக்கு வந்து இது ஒன்றும் கிடையாது, பொட்டுக்கடலை ஒன்றும் கிடையாது. தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு மிளகாப்பழம், ஒரு புளி, இவ்வளோதான் புளி, குட்டி பீஸ் புளி, தேவையான அளவு உப்பு. உப்புங்கிறதெல்லாம் அவ்வளோவாடு இஷ்டம். நிறைய பிடிக்கும், சிலவாள் உப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். நானும் கொஞ்சமாக போடுவேன். கொஞ்சமாக போட்ட விட அப்புறம் கலங்காதது உப்பு. எல்லாம் சட்னியில் தொகையை இதையும் இதே மாதிரி நான் கட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் தேங்காய் ஆல்மோஸ்ட் அரைஞ்சாச்சு. இப்போ நான் இதில் சால்ட்டு போடுறேன். 1 ஸ்பூன் சால்ட், 2 கிளாஸ் அரிசி போட்டுருவேன். 1 ஸ்பூன் சால்ட். இது அரையறதுக்குள்ள இது செய்யறதுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி கொதிச்சு தண்ணிக்குள்ள கொதிக்கிற தண்ணி கூட இதை போடணும். இது சட்டைகள் தண்ணி கம்ப்ளீட்டாக பாயில் ஆனால் தான் இந்த கொழக்கட்டையை ஊற்றி போடணும். அடுப்பத்தை வச்சுட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது இது அரையும். இது கொழக்கட்டை வேகிறதுக்குள்ள இந்த தொகையில் நம்ம அரைச்சிடலாம்.
துவையல் நம்ம அரைக்கலாம். இந்த பாருங்க, இது நல்லா சரி, இது இன்னும் கூட மசியணும். மசியலை கொஞ்சம் கூட அரையணும். கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா வயிற்றுட்டு கொழுக்கட்டையை நம்ம அதுக்குள்ளே வெந்நீரும் பாயில் ஆகிடும். இப்போ பாருங்க, இது நல்லா மசிதாச்சு. நான் இதை வயிற்று வச்சுருக்கேன். இதை இப்படியே நான் வெந்நீரில் போடணும். உங்களுக்கு சப்போஸ் அது இந்த மாதிரி திக்காக வரல, கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை ஒரு இந்த காமிசர்னால ஒரு துவரத்தில் போட்டு அதில் ஈரத்தை நெய் எடுத்தால் உங்களுக்கு தோலுக்கு நம்மளுக்குமே கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறது, கொழுக்கட்டை பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதில் போட்டு எடுத்தால் இந்த ஈரம் போயிடும். இப்படி பண்ணிக்கலாம். என்னால் இப்படியே போட முடியும். உங்களுக்காக இதை காட்டுறதுனால இந்த கொழுக்கட்டையை சரி நல்லா இப்படி இந்த வெந்நீரில் பாயில் தண்ணி வெள்ளம் வெந்நீர் ஆயிடுச்சு. இதில் நான் போடுறேன். இந்த கொழுக்கட்டை நாங்கள் கன்னியாகுமரி ஸ்ரீக்காரன். இது நாகர்கோவில் பக்கம் விடுவார். எங்கள் நாகர்கோவிலில் எங்கள் பாட்டி இருந்தால் ஊர் புள்ளிக்குறிச்சி சொல்லுவாள். அங்கே யாக்கம் எங்கள் பாட்டி இந்த கொழுக்கட்டையை பண்ணுவோம். இந்த பாட்டி பண்ணி எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எவ்வளவோ கொழுக்கட்டை இருக்குது, அரிசி கொழுக்கட்டை, அரிசி மாவு கொழுக்கட்டை, எவ்வளவோ கொழுக்கட்டை இருந்தாலும் இந்த குழந்தைக்கு தனி டேஸ்ட். பிகாஸ் இதில் நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிடுவோம். நான் இப்படியே போடுறேன். உங்களுக்கு ஈரமாக இருந்தால் துவரத்தில் போட்டு எடுத்துக்கணும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஆட்டை பண்ணி பாருங்க. இது ஒன்றுமே கிடையாது. மிக்சிலையோ கிரைண்டர்லையோ அரைக்க வேண்டிய விஷயம். தேவையான பொருள் சொன்னால் 2 கிளாஸ் அரிசி போட்டேன். அதாவது பாயில்டு ரைஸு, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, எது வேணால் பேர் சொல்லிக்குவோம். அந்த அரிசிக்கு ஒரு தேங்காய், 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு தேங்காய், தேவையான உப்பு. அரிசியை தண்ணி விடாமல் அரிசியை அரைக்கணும். அது அரைஞ்சி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 3/4 மசிஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம தேங்காயை போடணும். தேங்காயும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அதில் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு அரைச்சி நல்லா கட்டியாக வச்சு வச்சுக்குவோம். எதே காரம் வச்சு கட்டி கம்மியாக இருக்கும், லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு கவர் துணியோ ஒரு நல்ல வேஷ்டி துணியோ போட்டு தண்ணியை நம்ம சக் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை கொதிக்கிற ஜலத்தை தண்ணி வச்சு தண்ணி பாயில் ஆச்சு கொதிக்கிற அதை போட்டுக்கணும். இந்த கொழுக்கட்டை வெந்த உடனே நம்ம இந்த கொழுக்கட்டையை சர்வ் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்கு அரைச்சிக்கிறது பச்சை தேங்காய் தொகையல். பச்சை தேங்காய் தொகைங்கிறது ஒரு 3 தேங்காய் போட்டேன். தேங்காயில் சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய், ஒன்றா இருந்தால் ஒரு பச்சை, பெருசாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய், ஒரு மிளகாப்பழம், அப்படியே சால்ட்டு, கொஞ்சமாக ஒரு பொடி. இதை தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோ. இந்த தொகை கொழுக்கட்டைக்கு இந்த தொகை நல்லா இருக்கும். இப்போ கொழுக்கட்டையை பாருங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்தாச்சு. கொழுக்கட்டையை நான் ஒரு பிளேட் எடுத்து அடுப்பை சிம்மில் போட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் ஆஃபாக பண்ணி வெந்திருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் வேகும்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் சமையல் பண்ணுறவாளுக்கு வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்க முடியும். நீங்கள் வேணால் ஒன்றை எடுத்து ஆஃபாக உடச்சி பார்த்து தொட்டு கூட பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுக்கு தொட்டுக்கிறது பச்சை காய் தொகையை அரைச்சிருக்கேன். இந்த பாருங்க இதுக்கு போடணும். நல்லா நீ சாப்பிட்டு சொல்ல போகிறேன். ஆனால் சரியாக சாப்பிட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கொதிக்கும். இப்போ கை வச்சுருக்கேன். இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த கொழுக்கட்டை இஸ் a செப்பரேட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொழுக்கட்டை சாப்பிட்டு குடிச்சிட்டு இந்த வாட்டரை ஆளுக்கு 1/2 கிளாஸ் குடிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இதை நான் இப்போ அடுத்த ஈடும் போடுறேன். நீங்களும் இப்படியே அரைச்சி வச்சுட்டு அடுத்த ஈடும் போட்டுக்கலாம். இது ஒரு விஷயம் என்ன, இந்த கொழுக்கட்டை நீ கண்டிப்பாக சூடாக தான் சாப்பிடலாம். ஆறுனா இந்த கொழுக்கட்டை கல் மாதிரி ஆகிடும். சூடாக பண்ண ஊற்றுக்க கொடுக்கலாம். ஒவ்வொரு ஈடாக எடுத்து ஒவ்வொரு கையிலே கொடுத்துடலாம். கொழுக்கட்டையெல்லாம் செய்து பார்த்துட்டு சொல்லுவோம். இந்த கொழுக்கட்டையில் மெயின் விஷயம் என்னென்னா, இந்த கொழுக்கட்டையில் தெர் இஸ் நோ ஸ்பைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற தொகையில் கண்டிப்பாக ஸ்பைஸ் கொஞ்சம் சில்லியும் உப்பும் நல்லா போட்டு ஸ்பைஸியாக பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிகாஸ் இட்ஸ் a different type of கொழுக்கட்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.